வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் பல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் அல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு பஞ்சேந்திரிய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன்.
அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். ஐயா, வேதாத்திரியமும் வேதாகமமும் தொடர்வோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியமும் வேதாகமமும் பகுதி 8 குருவின் சிறப்புகளை பற்றிய மேலும் சில வசனங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இவ்வுலகில் நான் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று ஒரு 2 வசனங்கள்ல இது வருகிறது. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். ஏற்கனவே இந்த சொல்லுக்குரிய பொருள் நாம் சிந்தித்திருக்கின்றோம். சத் இயம், இயம் என்றால் இயம்புதல், விளக்குதல். சத் என்பது இறைநிலை. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க, சாட்சி என்பது இப்போ நீதிமன்றங்களிலே கூட ஒரு வழக்கை பற்றி அறிந்தவர், நேரடியாக கண்டவர், இது போலத்தான சாட்சி விசாரிக்கின்றோம். பொய் சாட்சி பொருந்தாது. அப்போ யார் இறைவெளியை அறிந்தார்களோ, அனுபவத்தில் உணர்ந்தார்களோ, அவர்கள் தானே சாட்சி சொல்ல முடியும். அதைத்தான் நீங்க சொல்கிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இந்த சத்தம் என்ற சொல்லே சத் கூட்டல் அம் என்று பிரிக்கலாம். அம் என்பது பிரணவம், காந்த ஆற்றல். காந்தத்தின் தன்மாற்றம் தான் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். அப்ப சத்து என்ற இறைநிலையே தன்மாற்றமாக ஒளியாகவும் வெளிப்படுகிறது. அதான் சத்தம். சரி, இதை யார் கேட்க முடியும்? சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இப்ப சத்தியவான் தெய்வத்தை சார்ந்து தேவநீதியை மதித்து இறை வழிபாடாகவே அற வாழ்க்கை வாழ்பவன் தான் சத்தத்தை கேட்க முடியும், தெய்வத்தின் குரலை கேட்க முடியும். அப்படி கேட்கின்ற போது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒரு விடுதலை அரசியல் சாசனம் ரீதியாக, இன்னொரு விடுதலை உண்டு. என்று தனி இந்த சுதந்திர தாகம் என்று பாரதியார் கேட்டாரு. அது இந்திய சுதந்திரத்தை மட்டும் அல்ல, ஆத்ம சுதந்திரத்தையும் சேர்த்துதான் பொருள்படும். அந்த பாடலுடைய கடைசி வரிகளை பார்க்கின்ற போது அந்த கருத்து உறுதியாகும். அப்ப ஆத்ம விடுதலை தான் முக்கியமானது. வாழ்ந்தோம் என்ற ஒரு நிறைவை தரக்கூடியது ஆத்ம விடுதலை. அப்ப குருவின் பெருமைகளை, அவருடைய சிறப்புகளை மதித்து போற்றி அவர் வழி நின்று வாழ வேண்டும். இந்த வசனங்களை மகர்ஷி அவர்கள் அவருடைய கவியிலே ஒரு 4 வரிகளை சொல்றார். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அப்ப குருவை மதித்து அவரை பின்பற்ற வேண்டும். அவர்களுக்குத்தான் மாற்றங்கள், ஆத்ம விடுதலை கிடைக்கும். அதற்கு குரு பக்தி என்று சொல்கின்றோம். தெய்வ பக்தி வேற, குரு பக்தி வேற இல்லை. எது நம்மை கை தூக்கி விடுகிறதோ, ஆத்ம விடுதலை தருகிறதோ, அவை எல்லாமே நம்பிக்கை, பக்தி. சரி, இந்த பக்தியை பின்பற்றுகின்ற போது நம்மில் ஏற்படக்கூடிய ஒரு விழிப்புணர்வு என்றால், எண்ணம் சொல் செயல்களிலே தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரத்தக்க வகையிலே செயல்படுகின்ற ஒரு தகைமையை, பக்குவத்தை பெறுகிறோம். அப்படி பெறாத ஒரே காரணம்தான் மக்கள் அதர்மத்தில் விழுந்து பாவங்களை செய்கிறார்கள் என்பதை திருமந்திரத்திலே ஒரு 4 வரிகள் உண்டு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை,
தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. இந்து தத்துவத்திலே குறிப்பாக தென்னிந்தியாவிலே பார்க்கின்ற போது இந்த அர்ச்சனை என்றொரு சடங்கு மிகவும் பிரபலமான ஒரு சடங்கு, அறியாதவர் யாருமே கிடையாது. இது வட இந்தியாவிலே எனக்கு தெரிந்து அர்ச்சனை முறை கிடையாது. தென்னிந்தியாவிலே எல்லா இடங்களிலும் அந்த அர்ச்சனை செய்வது என்ற ஒரு முறை இருக்கிறது. இந்த அர்ச்சனை என்பது என்ன? ஒரு கட்டணம் செலுத்தி ஒரு ரசீதை பெற்று நம்முடைய பெயர் நட்சத்திரத்தை சொன்னால் அவர்கள் அதை திரும்ப சொல்லிவிட்டு ஒரு அஷ்டோத்திரையோ சகசநாமத்தையோ சொல்லுவார்கள். இதுதான் அர்ச்சனை. இதனால் என்ன மாற்றம் நிகழ்ந்து விட்டது? பல தலைமுறைகளாக அர்ச்சனை செய்திருக்கிறோம். வாழ்க்கையிலே துன்பம் இல்லாத ஒரு சந்ததி என்று யாராவது காட்ட முடிகிறதா? இல்லை நம்முடைய அனுபவத்தில் தான் துன்பத்தை நாம் சந்தித்தது இல்லையா? அப்ப அர்ச்சனை என்பது என்ன என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய கேள்வி. இதை பைபிளிலே பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்கிறது. ஆனா தேவாலயங்களிலே அர்ச்சனை இல்லையே என்றால் இந்த அர்ச்சனை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று பார்க்கின்ற போது திருமந்திரத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். என்ன சொல்றாரு? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, சத்தியவான் எவனும் தெய்வத்தின் குரலை, மனசாட்சியின் குரலை நாம் கேட்டு அதன்படி அறிவுபூர்வமாக செயல்படுகின்ற போது எந்த துன்பமும் ஒரு கேடும் வருவதற்கே வாய்ப்பு இல்லை. அததான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. இதன் மறுபக்கம் என்ன? தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். இப்போ பிரச்சனைகளை விடுங்க. இன்றைக்கு எனக்கு தெரிந்த தமிழ்நாட்டில் இருதய நோய், அப்புறம் இந்த டயபெட்டிக் சர்க்கரை வியாதின்னு சொல்றாங்க. இந்த இரண்டும் இல்லாத மனிதர்களே இல்லை என்கின்ற அளவுக்கு பரவலாக இருக்கிறது. இப்போது யார் செய்த பாவத்திற்கு இந்த நோய் நமக்கு வந்தது? யோசிக்கணும் இல்லையா? ஏன் இந்த வியாதி வந்தது? அடுத்தவன் சாப்பிட்ட இனிப்புக்கும் நெய்யுக்குமா நமக்கு கொலஸ்ட்ராலும் சுகர் ப்ராப்ளம் வந்துச்சு? நாம செய்தது தானே. அப்போ இதை அதிகமாக இனிப்பையோ அல்லது மசாலா கொழுப்பு உணவுகளையோ உண்கின்ற போது இது என் உடலுக்கு நான் செய்கின்ற பாவம் என்பது எத்தனை பக்தர்களுக்கு தெரியும், எத்தனை மனிதர்களுக்கு தெரியும்? அதுதான் திருமூலர் சொல்கிறார், தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இந்த வியாதி அடுத்தவன் சாப்பிட்ட அசைவத்துக்கு வரல, நான் உண்ட உணவின் விளைவுதான் உடல் நோய்கள். சுகமாக இருக்கிறதா? யாருக்காவது நோயாளியாக வாழ வேண்டும் என்ற ஆசை உண்டா? அப்போ நோய் வர வேண்டாம் என்பதுதான் என் நோக்கம், ஆசை. அப்போ நோய் வர வேண்டாம் என்றால் அதுக்குரிய காரணத்தை தேட வேண்டும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்ப குழல். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். அப்போ உணவிலே ஒழுக்கம் வேணும் என்பது தானே நோய்களுடைய அடிப்படை கோட்பாடு. அதே போல மற்ற பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணம். எனவே தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். நாம் செய்த பாவத்துக்கு அடுத்தவங்களுக்கு தண்டனை போகாதுங்க. நாம் செய்ததுக்கு நமக்கே தான் வரும். நமக்கேனா நமக்கு மட்டுமே இல்லை, நம்முடைய சந்ததிகளுக்கும் சேர்த்துதான். சரி, இதிலிருந்து தப்பிப்பதற்கு, விடுதலை பெறுவதற்கு என்ன வழி என்றால், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின். அறிவுதான் அறியும் திறன் உடையது. அறிவை கொண்டுதான் வாழ்க்கை திருத்தி அமைத்து ஆக வேண்டும்.
அறிவின் மறுபக்கமே மனம். மனம் என்பதோ அனுபவங்களின் தொகுப்பு, சஞ்சித பிராரப்த தொகுப்பு. இந்த அனுபவங்களோ அறியாமையில் நிகழ்ந்தவை. அலட்சியம், ஆணவம், கண்மம், மாயை இதிலே நிகழ்ந்த அனுபவங்கள். அதனால் மனம் அந்த போக்கிலே தான் நம்ம இழுத்துக்கொண்டு போகும். அதிலிருந்து எதிர்த்து நிற்க வேண்டும், எதிர்நீச்சல் போட வேண்டும் என்றால் அறிவின் துணை கொள்ள வேண்டும். அப்ப அறிவை அறிந்த தெளிவுதானே ஞானம். எனவே தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், அறிவுதான் அனைத்தும், அறிவின் பயணம்தான் என் வரைக்கும் நிகழ்ந்து கொண்டது. இந்த அறிவை அறிந்து அறிவை சார்ந்து வாழ்ந்து விட்டால், இப்ப அறிவை சார்ந்து வாழ்கின்ற போது எவ்வளவு சுவையான உணவாக இருந்தாலும், எவ்வளவு வற்புறுத்தி பரிமாறினாலும் இந்த உடலுக்கு செரிக்கின்ற அளவுக்கு மேலாக உண்ண மாட்டோம். அந்த விழிப்பு நிலை இல்லை என்றால் பல காரணங்கள். என்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்ட தப்பு இல்லை, வற்புறுத்துறாங்க, வேண்டாம் சொன்னா வருத்தப்படுவாங்கல்ல, இல்லை இன்னைக்கு கிடைக்காது, இப்பவே நிறைய சாப்பிட்டுடலாம், நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இல்லை வெரி ரேர் ஐட்டம் வீட்டிலலாம் செய்ய முடியாது, அதனால 4 சாப்பிட்டுடலாம். இப்படி எத்தனையோ காரணங்களை வைத்துக்கொண்டு மயக்கத்தில், புலன்மா நாட்டத்தில் சிக்கிவிடுவோம். அப்ப தன்னை அறியும் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். கற்க கசடர கற்பவை. நோக்கம் என்ன? நிற்க அதற்கு தக. கற்றதன் பயன் எனக்கு தெரியும் என்பதல்ல, அதை எந்த அளவிலே என் வாழ்க்கையிலே பின்பற்றுகிறேன். அதனால திருமூலர் என்ன சொல்றாரு? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. பைபிள் என்ன சொல்கிறது? உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாமம் என்றால் ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மாவை தூய்மை செய்வது, அர்ச்சித்தல், அர்ச்சனை என்றால் நம்முடைய தீய கர்ம வினை பதிவுகளை நீக்குதல், புதிதாக ஒழுக்கம் சார்ந்து, அறம் சார்ந்து, தர்மம் சார்ந்து வாழ்தல், மேற்கொண்டு எந்த வகையிலையும் எண்ணம் சொல் செயலால தனக்கோ பிறருக்கோ துன்பம் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுதல். அதுக்கு பேர் தாங்க அர்ச்சனை. கோயில பண்றது அர்ச்சனை இல்லை. ஏன்னா கோயில் என்றாலே ஆத்மாவைத்தான் குறிக்கும். கோ என்றால் அரசு, ஆட்சி, அதிகாரம், அறிவு, இறைவன். இல் என்றால் இல்லம். அப்ப நமக்குள் இறைவன் குடிகொண்டிருக்கின்ற இடம் எங்கே? நம்முடைய கருமையம், ஆத்மா. எனவே நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவை அர்ச்சித்தலே, தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. இதையே மகிழ்ச்சி அவர்களும் ஒரு கவியில சொல்றாங்க. இந்த பிறப்பு ஏன் வந்தது? மனித பிறப்பு ஏன் ஒவ்வொரு தாய் தந்தை மூலமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டு இருக்கிறது? அதனுடைய முடிவு எங்கே என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, இந்த பிறவியின் நோக்கமே சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். சர்வைவல், என்ஜாய்மெண்ட் எல்லாரும் பண்றாங்க. 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் ரெண்டையும் முழுமையா செய்துட்டு தான் இருக்கிறாங்க. பர்ஃபெக்ஷன் என்பதை பற்றி தான் யாரும் யோசிக்கல. எது பர்ஃபெக்ட் ஆகுறது? உடையா அல்லது உடல் தோற்றமா? எதை பர்ஃபெக்ட் பண்றது என்றால் அறிவு பர்ஃபெக்ஷன் ஆகணும். அறிவை முறைப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும். அறிவை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறைப்படுத்தணும். அதே மாதிரி சொல்றாங்க, வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. நான் ஏன் பிறந்தேன் என்றால், என்னுடைய முன்னோர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பித்ரு தோஷங்கள், நான் பிறந்த பிறகு அறியாமையில் செய்த தோஷங்கள், இது எல்லாவற்றையும் விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே. அதாவது தாயின் கரு பையில
தந்தையின் உயிரோடு கலந்து கரு உருவதற்கு காரணமே இந்த பிறவியிலாவது நாம் உருப்பட மாட்டோமா என்கின்ற ஏக்கமே. அதுதான் ஒரு உடலாக தோன்றுகிறது. நினைவாய் உடல் எடுத்தேன். நிலம் ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். குழந்தைகள் நீங்க என்னதான் வற்புறுத்துங்களேன், வயிறு நிறைந்து விட்டால் தாய்ப்பாலையும் குடிக்காது, உணவும் சாப்பிடாது. 3-4 வயசு அம்மாக்கள் குழந்தைய தூக்கி வச்சுட்டு எங்கெல்லாம் சுத்துறாங்க. டிவி காட்டுறாங்க, செல்போன் காட்டுறாங்க, வேடிக்கை காட்டுறாங்க. ஏமாறும் போது வாயில திணிச்சிடுறாங்க. அப்போ குழந்தையில் இருந்த ஒரு ஒழுக்கம், வயிறு நிறைந்து விட்டால் உண்ணக்கூடாது, பசித்தால் மட்டுமே உண்ண வேண்டும் என்ற ஒழுக்கம் எங்க கெட்டு போச்சுங்க? வளர வளர சுவைகளின் அடிமையிலே அளவுக்கு அதிகமாகவும் உண்ண ஆரம்பித்தோம். இதுதான் எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படை. எனவே நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்த வினை மறந்தேன். இது மட்டுமா? கடவுளையே மறந்துட்டாங்க. அதாவது கண்ணதாசன் அழகா சொல்லுவார், தேர் ஏது சிலை ஏது திருநாள் ஏது, தெய்வத்தையே மனிதர் எல்லாம் மறந்த போது. இங்க தமிழ்நாட்டுல தேர் திருவிழாவுக்கு ஒன்றும் பஞ்சமே கிடையாது, குறைவே கிடையாதுங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி திருவிழா நடத்துவாங்க. ஆனா தர்மகர்த்தா முதல் கொண்டு, பூசாரி புரோதர்கள் முதற்கொண்டு, கடைநிலை பக்தர்கள் ஊழியர்கள் வரைக்கும் யாருக்கு கடவுளை பற்றிய விளக்கம் தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. சோ தேர் ஏது சிலை ஏது திருநாள் ஏது, தெய்வத்தையே மனிதர்கள் எல்லாம் மறந்த போது. இதுக்கு என்னையா அர்த்தம்? இதுக்கு என்னையா பலன்? தெய்வத்தையே மறந்துட்டீங்க, விழா மட்டும் சிறப்பா கொண்டாடுறீங்க, இதுல என்ன புண்ணியம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, அதே பாட்டின் கடைசியில 4 வரிகள், தேர் ஏது சிலை ஏது திருநாள் ஏது, தெய்வம் போல் மனிதர்கள் எல்லாம் மாறும் போது. என்ன அருமையான வரிகள் பாருங்க. தேர் ஏது சிலை ஏது திருநாள் ஏது, தெய்வம் போல் மனிதரெல்லாம் மாறும் போது. எல்லோருமே இறைவனை அறிந்து விட்டால் இப்ப யார் தேர் எழுப்பாங்க? யார் விழா கொண்டாடுவாங்க? யாரும் செய்ய மாட்டாங்க. யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ 2 கோணங்கள். ஒன்று அர்த்தமற்றது. கடவுளை அறியாமல் தேர் இழுப்பது அர்த்தமற்றது. அறிந்த பிறகு அது அவசியமற்றது. அப்போ 2 நிலையிலேயும் தேர் திருவிழா தவிர்த்தல். 2 வகையிலையும் 2 கோணத்திலையும் தேர் திருவிழா தவிர்த்தல். இதுதான் அவசியமானது, அர்த்தமுள்ளது. சரி, இறைவனை மறந்து விட்டாமா? உனை மறந்தேன். சரி, ஆனால் நீ உள் நிறைந்து எனை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. இறைவன் தடுத்தாட்கொள்கிறான் என்று பக்தி மார்க்கத்துல நிறைய கதைகளை பார்த்திருக்கிறோம். யாரை எப்படி ஏன் தடுத்தாட்கொள்கிறான்? ஏன் எல்லோரும் தடுத்தாட்கொள்ளவில்லை? அந்த கேள்வி வரும்போதுதான் ஒண்ணு புரியும். யாருடைய கர்ம வினைகளிலே புண்ணியம் மிகுந்திருக்கிறதோ, பாவங்கள் குறைந்திருக்கிறதோ, யாருடைய சிந்தனையிலே பொது நலம் மிகுந்திருக்கிறதோ, சுயநலம் அற்று போயிருக்கிறதோ, அவர்களைத்தான் இறைவன் தேர்ந்தெடுப்பான். அவர்களைத்தான் இறைவன் தன்வசப்படுத்துவான். அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு ஓரளவுக்காவது தர்மத்தை நிலைநிறுத்த முடியுமா என்று தொண்டாற்ற முனைவான். அந்த புண்ணியம் இல்லை என்றால் அவன் நம்மை தேர்ந்தெடுக்க மாட்டான். எனவே ஆனால் நீ உள் நிறைந்து எனை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அப்போ பிறை நோக்கம் என்னங்க? ஆத்மாவை சுத்தப்படுத்துவது, மனம் திரும்புவது, தன்னை அர்ச்சிப்பது, வினை பதிவுகளை தூய்மை செய்வது. அது செய்கின்ற போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, சொர்க்கலோகம் பக்கத்திலே இருக்குப்பா. நீ ஏன் இந்த நரகத்துல சிக்கிக்கிட்டு இந்த அவசப்படுற? சொர்க்கம் பக்கத்திலே இருக்கிறது. என்ன செய்தாகணும்? இந்த நரகத்தின் வாசலில இருந்து வெளிப்பட்டு சொர்க்கத்தின் வாசலுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அதற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு குருவின் துணை வேண்டும். அப்போ இறைவன் எப்போதுமே
கருணை வடிவானவன் தான். ஜீவன்களின் துன்பத்தை நீக்குவதுதான் என்னுடைய எழுச்சியே தவிர துன்பத்தை கொடுப்பது என்னுடைய இயல்பு அல்ல. அப்ப யார் துன்பத்தை கொடுக்கிறாங்க? பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். அவரவர் மனசாட்சி அளிக்கின்ற தீர்ப்பை தவிர இறைவனுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. எனவே மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபித்திருக்கிறது. சரி, இப்போ இந்த மனம் திரும்புகின்ற போது எப்படி இதை பயன் கொள்வது? குருவிடத்துல வந்து விட்டோம். குருவை எப்படி பயன் கொள்வது? குரு யார் என்று எப்படி முழுமையாக தெரிந்து கொள்வது? குருவின் பயிற்சிகளின் சிறப்பை, அவருடைய பலன்களை எப்படி முழுமையாக பெறுவது? அந்த இடத்திலேதான் அதாவது 2 வார்த்தை சொல்லுவாங்க, பிலீஃப் அண்ட் ஃபெய்த். 2 இருக்கு. அதாவது கடவுள் நம்பிக்கை, இன்னொன்று உறுதியான நம்பிக்கைன்னு பிரிச்சு பேசும். இந்த பிலீஃப் இருக்க, கடவுள் நம்புவது, அவன் தானே மதம் மாறுகிறான். ஃபெய்த் உள்ளவன் மதம் மாறுவானா? கடவுளையும் மாத்திக்க மாட்டான், மதமும் மாற மாட்டான். ஏன்னா எல்லா மதங்களின் நோக்கம் ஒன்றே தான், நல்லவனாக இருக்கணும், எல்லோருக்கும் நல்லது செய்யணும், அதுக்கு இறைவனை அறியணும். எல்லா மதம் இதைத்தான் போதிக்குது. எந்த மதம் இதுக்கு முரண்படவே இல்லை. அப்ப எந்த மதத்தில் இருந்தால் என்ன பிரச்சனைங்க? இன்னும் புதிய மதங்கள் கூட வரலாம், தப்பே கிடையாது. ஆனால் இந்த விதி புறக்கணிக்கப்படக்கூடாது. இறை உணர்வு, அறநெறி என்ற விதி புறக்கணிக்கப்பட்டால் அது தீவிரவாதமாக மாறும், மத கலவரங்களாக மாறும். எனவே அதை மாற்றக்கூடிய வகையிலே நம்பிக்கை ஸ்திரமாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன சொல்றாங்க பைபிள்ல? பூரணமாக தன்னை ஒப்பு கொடுப்போர்களது பாவத்தையே இயேசுபிரான் சுமக்கிறார். அதே போல மகாபாரதத்துல பாஞ்சாலிக்கு கிருஷ்ண பரமாத்மா அருள் புரிந்தது. இந்த நம்பிக்கை பற்றிய கருத்தை நாளைய சிந்தனையிலே மேற்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்தான இருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அருமை ஐயா, சிறப்பாக தொடர்ந்து வேதாத்திரியமும் வேதாகமும் என்ற தலைப்பிலே தொடர் நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடை வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. போரில்லா நல்லுலகம், பொருந்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்த்தல், தேர் திருவிழா தவிர்த்தற் சிறுவர்க்கே விளையாட்டு, செயல்விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுட்டும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் பின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம்,
முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.